வணக்கம். ஸ்ரீ காளியம் சனம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்களை அன்பு ஜோதிட அன்பு நண்பன் காட்டுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆடி மாத சிறப்புகள் வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளி. இந்த ஆடி வெள்ளி வழிபாட்டுல நம்ம இன்னைக்கு பாக்குறது பாத்தீங்கன்னா முப்பெருந்தேவியோட வழிபாடு பார்க்க போறாங்க. இந்த முப்பெருந்தேவிகள்ல ஒன்றான காளியோட வழிபாடு. இந்த காளினா உடனே எல்லாரும் பயம் வந்துடும் இல்லைங்களா? பயப்படவே வேண்டாம். இந்த காளிங்கிறது காளி மாதா, காளி அன்னை. இந்த முப்பெருந்தேவிகளை ஒருத்தோட காளி. இந்த காளியின் ரூபங்கிறது பார்த்தா துர்காதேவி. இந்த துர்காதேவியை இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை எப்ப நம்ம வீட்டுல வழிபாடு பண்றதுன்னு பார்க்க போறேங்க. அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களோட விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. இல்ல சார் நான் வீடியோ ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சார் நானும் சரி. இல்ல முதல் முறை நம்மளோட இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் தர அனைத்து விதமான வீடியோக்களும் சரி, அதே மாதிரி லைவ் நம்ம வரும்போதும் சரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். சரி, நான் என் தந்தையின் முன்னாடியே வணங்கி கொண்டு நான் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மன் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். துர்க்கைனா பாத்தீங்கன்னா அனைத்தும் கொடுக்கக்கூடிய நவகிரக நாயகின்னு சொல்லக்கூடிய துர்காதேவி. நவகிரகங்களுக்கும் அரசி தலைவினா துர்க்கை அம்மன் தான். இந்த துர்க்கை அம்மனை எப்படி சார் ஆடி வெள்ள வழிபாடு பண்றது? துர்க்கையோட மறு உருவம் தான் காளி. துர்க்கையோட கோபமான அந்த ரூபம், துன்பத்தை அழிக்கக்கூடியவள் காளி. இந்த காளினா உடனே பயம் வந்துடும் எல்லாருக்கும். துர்க்கையோட கோர ரூபம், கொடுமையான அந்த கோபமான இருக்கிற அமைப்பு பார்த்தா காளி சொல்லுவோம். மறு உருவம் காளி. இந்த காளினா எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படி பயப்படவே வேண்டாம். காளிங்கிறது எப்படின்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த துன்பங்களை வேற இருக்கக்கூடியவள் இந்த காளி மாதா. காளி மாட்டா அன்னை, அம்மா. அப்பதான் சோ அப்படிப்பட்ட தாயாரை நம்ம ஆடி மாசம் வணங்குவது நமக்கு எதற்கு பயம்? புரியுதா? சரி, இந்த அம்பாளை வழிபாடு பண்ண என்ன விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் போல பாருங்க. இன்னும் உங்களுக்கு திருமணம் ஆகலையா? வரன் தேடிக்கிட்டே இருக்கீங்க, வரன் தகையல, இல்ல விருப்பப்பட்ட மாதிரி வரன் அமையலங்கிற உங்களுக்கும் நல்ல திருமண வாய்ப்பு கிடைக்க இந்த வழிபாடு ரொம்ப 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 கை கொடுக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லை சார், கல்யாணமே 2 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, ஏன் 10 வருஷம் ஆகிட்டு சார், எவ்வளவோ நாங்க வைத்தியம் பண்ணி பார்த்து இன்னும் புத்திர பாக்கியமே இல்லைன்னு புத்திர பாக்கியத்தை காத்திருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த வழிபாடு மிக உன்னதமாக இருக்குங்க. அதே மாதிரி கந்திஷ்டி பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்குங்க. தொழில என்னால தொழிலே பண்ண முடியலங்க, ஏதோ ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. ஐயா சொல்ற உங்களுக்கும் சரி. சார் என் வீட்டுல நிம்மதி இல்லை சார், என் வீட்டுல யாரோ பில்லிசுனை ஏவல் பண்ணிட்டாங்க போல சார், என் வீட்டுல எப்பவுமே வீட்டுக்குள்ள வந்தாவே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் சரி. அதே மாதிரி தொழில்ல வியாபாரத்துல எனக்கு நஷ்டம் இருக்கு சார், லாபம் இல்லை சார் சொல்றேன் உங்களுக்கும் சரி. இன்னொரு பக்கம் எடுத்து பார்க்கும்போது உடல்ல நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கேன் சார், எனக்கு பாத்தீங்கன்னா பிணி பீடை எப்பவுமே என் கூடவே இருக்கு சார், இந்த பிணி பீடை நீங்க ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார், வழிபாடு சொல்லுங்க சார்னு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த தாயாரோட வழிபாடு இந்த ஆடி வெள்ளியில இந்த துர்க்கை அம்மன், அதாவது பாத்தீங்கன்னா இந்த முப்பெருந்தேவிகள்ல ஒருவரான காளியோட வழிபாடு உங்களுக்கு மிக மிக வரப்பிரசாதமாக அமையுங்க. இந்த காளி அம்மனை எந்த நேரத்துல வழிபாடு பண்றதுன்னா இந்த காளி அம்மனை பொறுத்த காலை வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சார் காலையில முடியல சார், என்னால நான் வேலைக்கு போயிடுறேன் சார், அலுவலகத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஆபீஸ் போகணும் சார், காலையில அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது சார் சொல்றவங்க சரி. இல்ல சார் காலை நேரத்துல வழிபாடு பண்ணும்போது எனக்கு நேரம் இருக்காது சார் சொல்றேன் உங்களுக்கும் சரி. காலை வழிபாடு முக்கியம். இது முடியவில்லை என்றால் மாலையில வழிபாடு பண்ணுங்க. சரி, இந்த அம்பாளை வழிபாடு பண்ண என்னெல்லாம் சார் வேணும்? இந்த அம்பாளை வழிபாடு பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த அம்பாளுக்கு படையல் போட விருப்பப்படுற நீங்க படையல் போடுறதுக்கான தேவையான அந்த பலகாரங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணிக்கோங்க, பால் ரெடி பண்ணிக்கோங்க. அம்பாளுடைய புகைப்படம் நமக்கு வேணும். அம்பாளுக்கு மலர் அலங்காரத்துக்கு மலர்கள் ரெடி பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? சரி, இப்ப வாங்க நம்ம இந்த அம்பாள் வழிபாடு வீட்டுல எப்படி நம்ம எளிமையா பண்றது நம்ம பார்த்துட்டு வரோம். புரியுதுங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பண்ணணும், காலையிலேயே என்ன பண்ணுங்க, ஒரு அம்பாளுடைய ஆலயம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் அம்பாளை ஒரு ஆலயத்துல போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுல பூஜை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு பூஜை அறையில என்ன பண்ண, எங்க நம்ம பூஜை போட போறோமோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோமயம் அல்லது பாத்தீங்கன்னா மஞ்சள் வச்சு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிக்குவாங்க. சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு மணப்பலகை எடுத்து வைங்க. மரப்பலகை தான் மணப்பலகை எடுத்து வச்சுட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருடைய வீட்லயும் பாத்தீங்கன்னா துர்க்கையோட புகைப்படம் இருக்கும், காளியோட புகைப்படம் இருக்காது. காளி தேவியோட புகைப்படம் வீட்டை யாரும் வச்சுக்க மாட்டாங்க. சோ அதுக்காக என்னன்னா துர்க்கை அம்மனை எடுத்து வச்சுக்கோங்க. சாந்த சுரூபினியா இருக்கக்கூடிய துர்க்கையோட போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க.
எடுத்து வச்சுட்டு இந்த புகைப்படம் வைக்கக்கூடிய இந்த மணப்பலகையில என்ன பண்ணுங்கன்னா வந்து மஞ்சள் போட்டு சுத்தம் பண்ணி பொட்டு வச்சுட்டு மணப்பலகையில இந்த மணப்பலகை மேல வந்து ஒரு சிவப்பு நிற பட்டு கம்பளம் விரிங்க. ஐயா என்கிட்ட சிவப்பு நிற பட்டு கம்பளம் இல்லைங்கயான்னு நினைச்சீங்கன்னா சிவப்பு நிற துணி அந்த இடத்துல விரிச்சு விடுங்க. விரிச்சு வச்சுட்டு அதன் மேல அம்பாளுடைய புகைப்படத்தை நல்லா சுத்தம் பண்ணிக்குவாங்க. அம்பாவுடைய புகைப்படத்துல டேமேஜ் இருக்க கூடாது. அதே மாதிரி வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா, கடல்லாம் மங்கி போய் டிம்மா இருக்கு, அந்த டிம்மான புகைப்படம் போடும். நல்ல தெளிவா நல்லா ஒரு பார்க்கறது நல்ல ஒரு வசீகரமா இருக்கக்கூடிய அம்பாளுடைய புகைப்படமா இருக்கிறது ரொம்ப நல்லது. எடுத்து மணப்பலகை மேல வைங்க. அம்பாளுக்கு மலர் அலங்காரம் பண்ணணும் இல்லைங்களா? அம்பாளுக்கு என்ன சார் பூ போடலாம்னா செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க அம்பாளுக்கு. செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ ரெண்டுமே கிடைக்குதா பாருங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செம்பருத்தி, அடுத்து செவ்வரளி. ஏன்னா செம்பருத்திங்கிறது வந்து சீதா பிராட்டிய ரொம்ப பிடிச்சு, மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி செவ்வரளி காளி தேவிக்கு ரொம்ப 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 பிடிக்கும். முப்பெருந்தேவி வழிபாடு பண்ணும்போது செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ சார் இது ரெண்டுமே என்கிட்ட கிடைக்கிறது சார். வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் தான் சார். பரவாயில்லைங்க, எடுத்து அம்பாளுக்கு அப்படியே மலரால அம்பால அலங்காரம் பண்ணுங்க. உங்க வீட்டுல என்ன தீபம் இருக்கும்? சிலர் வீட்டுல வந்து பாருங்க குத்து விளக்கு ஏத்துவாங்க, சில வீட்டுல காமாட்சி விளக்கு ஏற்றுவாங்க. உங்களுக்கு என்ன வீட்டுல பாரம்பரிய முறையோ அதுல குத்து விளக்கு ஏற்றினாலும் சரி அல்லது காமாட்சி விளக்கு ஏற்றினாலும் சரி, விளக்கு ஏற்றி அம்பால தீப ரூபத்துல அம்பால முதல்ல வழிபாடு பண்ணுங்க. அம்பால மலர் அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணிய பிறகு அம்பாளுக்கு வந்து நிவேதியம் பண்ணும் இல்லைங்களா? உங்களுக்கு வந்து என்னென்னலாம் பிடிக்குமோ அம்பாளுக்கு இனிப்பு வகைகள் செஞ்சு வைங்க. அதுல பிரதானமா சொல்லக்கூடிய வந்து கற்கண்டு பொங்கல், அப்படி இல்லைன்னா சக்கரை பொங்கல், இது பிரதானமா இருக்கணும். இதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு பால் இருக்கணும். இந்த இடத்துல பால் நல்லா சுண்ட காய்ச்சி பால்ல வந்து ஏலக்காய் போட்டு வைங்க, தேன் கலந்து வைங்க, இல்ல நாட்டு சக்கரை கலந்து, நாட்டு சக்கரை அல்லது தேன் அல்லது இதுல வந்து பார்த்தா ஏலக்காய் கலந்து சுண்ட காய்ச்சிய ஒரு பால் அம்பாளுக்கு வைங்க. பலகார இனிப்புகள் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அம்பாளுக்கு எடுத்து வைங்க. சைவமாகத்தான் இருக்கணும், புரியுதுங்களா? அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு பழங்களும் எடுத்து வைங்க. வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்து சார், இவ்வளவு வசதியெல்லாம் இல்லை சார், சிம்பிளா எனக்கு சொல்லுங்க சார். நான் ஒரு டம்ளர் பால் எடுத்து வைங்க, வெற்றிலை பாக்கு, புரியுதா, 2 வாழைப்பழத்தை வச்சு அம்பாளை வீட்டுக்கு வாமான்னு கும்பிட்டாலும் சரி, அம்பாள்கிட்ட உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அனைத்து குறைகளையும் அம்பாள்கிட்ட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அம்பாளை நீ என் வீட்டுக்கு வரணும், எனக்கு சகல சௌகரியத்தையும் கொடுக்கணும் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனை தீர்வு வேணுமோ அனைத்து பிரச்சனையும் அம்பாளை இந்த வேலையில வந்து நீங்க கும்பிடுங்க. சொல்லி சொல்லி அம்பால கும்பிடுங்க. சார் நான் வந்து ஜபம் பண்ணலாமா சார்? எனக்கு ஜபம் பண்ண ஒரு ஐடியா கொடுங்க சார். தாராளமா பண்ணலாங்க, புரியுதுங்களா? ஒரு 54 தடவை அம்பாளுடைய பெயர் நாமத்தை சொல்லுங்க. என்ன சார் சொல்லலாம்னா ஓம் ஸ்ரீ காளியாயே நமக, ஓம் ஸ்ரீ காளியாயே நமக, ஓம் ஸ்ரீ காளியாயே நமக. இது மாதிரி ஒரு 54 தடவை சொல்லுங்க சார். 54 தடவை எனக்கு வருமா சார்? என்ன பண்ணுங்க, ஒரு கொட்டைப்பாக்கோ ஏதோ ஒன்று 54 கவுண்ட் எடுத்து வச்சுங்க. அப்படி ஒண்ணு ஒன்னா போட்டு ஓம் ஸ்ரீ காளியாயி நமக, ஓம் ஸ்ரீ காளியாயி நமக, ஓம் ஸ்ரீ காளியாயி நமக அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சத்தமா சொல்லுங்க, மனசுக்குள்ளே சொன்னாங்க. சத்தமா சொல்லும் போது நம்ம பிடிச்சிருக்க பிணி பீடி நம்மளை விட்டு விலகி தெரிச்சு ஓடும். உடம்புக்குள்ள இருக்கிற நோய்கள் வந்து தெரிச்சு ஓடும், புரியுதா? ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா பீஜ மந்திரமா சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தா ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து 54 கவுண்ட் நம்மளால சொல்ல முடியாது, இல்லை 1 1 2 சொல்லி சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு பதில் ஒரு காயின் ஏதாச்சும் வச்சுக்கோங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க. சொல்லும் போது உங்களுக்கு சகல சௌகரியமா கிடைக்கும். அதே மாதிரி இந்த அம்பாளுக்கு நிவேதியம் பண்ண சாப்பாடு நீங்க சாப்பிடலாம், அம்பாளுக்கு சுட்டின பூக்களை நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து நிவேதியம் பண்ணிட்டு சாப்பாடு தான தர்மங்களும் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில். இதை வந்து காலையெல்லாம் பண்ண சார்னா வசதி இருக்கும், என்னால முடியும், என்னால் செய்ய முடியுங்கிறவங்க அம்பாளை காலையில வழிபாடு பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு வசதி இல்லை சார், என்னால முடியாது சார் காலகட்டம்னா என்ன பண்ண, ஈவினிங் டைம்ல அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. பெரிய லெவல் இல்லை சார்னா எளிமையா கூட வழிபாடு நம்ம ரெண்டுமே சொல்லியிருக்கோம். பெரிய லெவலில் எப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம், எளிமையா எப்படி நம்ம வந்து வெறுமனே வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், அதே மாதிரி அம்பாளுக்கு பால் வச்சு வழிபாடு பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பண்ணணும், இல்ல குடும்பத்தில் கூட கஷ்ட நஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் வாழ்வியல் பிரச்சனைகளுக்கும் ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு வந்து தீர்வுகள் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். இல்ல நான் உங்களை வேற காலில் சந்திக்க நான் உங்கள் அன்பு நண்பன், அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரஹ்ராமன். நன்றி, வணக்கம்.